Morning student, welcome to Alpas Academic. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற 1.1 எக்ஸர்சைஸ்ல 5th சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சோ இப்போ பாருங்க A ன்ற ஒரு செட், B ன்ற ஒரு செட், C ன்ற ஒரு செட், D நாலு செட் கொடுத்திருக்காங்க. இதுல LHS RHS ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் LHS ப்ரூவ் பண்ணிக்கலாம். LHS ல என்ன இருக்கு அப்படினாக்கா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணலாம். LHS A வெட்டு C. So A என்ற வேல்யூ 1, 2, 3. ரெண்டுத்துக்கு இடையில என்ன இருக்கு வெட்டு. C என்ற வேல்யூ 3, 4. ஓகேங்களா? சோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு இடையில வெட்டு இன்டர்செக்ஷன் அப்படினா ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். 1 இருக்கு, இங்க 1 இல்ல. 2 இருக்கு, இங்க 2 இல்ல. 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? 3 மட்டும் தான் காமனா இருக்கு. சோ அதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிராக்கெட்ல B வெட்டு D. சோ B ன்ற வேல்யூ 2, 3, வெட்டு D ஓட வேல்யூ 1, 3, 5. ஓகேங்களா? சோ வெட்டுனா என்ன அர்த்தம்? ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கணும். இங்க 1 2 இருக்கு, இங்க இல்ல. 3 இருக்கு, இங்க இருக்கு. 5 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்பனா ஆன்சர் 3, 5. ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இன்ட். சோ அப்படினா A வெட்டு C இன்ட் B வெட்டு D. இப்போ A வெட்டு C ன்றத கண்டுபிடிச்சிருக்கோம் 3. இந்த சிம்பிள் இன்ட் இருக்கு, அந்த சிம்பிள் அப்படியே போட்டுறோம். நெக்ஸ்ட் B வெட்டு D க்கு கண்டுபிடிச்சிர வேல்யூ 3, 5. ஓகேங்களா? சோ இன்ட்னா அர்த்தம் பாயிண்ட்ஸ்ல எழுதணும் இல்லையா? சோ இத பாயிண்ட்ஸ்ல எழுதனா 3, 3. நெக்ஸ்ட் 3, 5. ஓகேவா? சோ LHS முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் RHS. சோ RHS ல என்ன கொடுத்துறாங்க அப்படினாக்கா ஃபர்ஸ்ட் A into B. ஓகேவா? A என்ற வேல்யூ 1, 2, 3. இங்க இன்ட் சிம்பல் இருக்கு, அத அப்படியே எழுதிரோம். நெக்ஸ்ட் B ஓட வேல்யூ 2, 3, 5. ஓகேவா? சோ பாருங்க இன்ட்னா என்ன பண்ணோம்? பாயிண்ட்ஸ்ல எழுதணும். சோ 1, 2. நெக்ஸ்ட் இதே ஒன்னு எடுத்து வந்தோம்னா 1, 3, 1, 5. நெக்ஸ்ட் 2, 2. Next 2, 3. Next 2, 5. Next 3, 2. Next 3, 3. Next 3, 5. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும் C into D. C உடைய வேல்யூ 3, 4 into D உடைய வேல்யூ 1, 3, 4, 5. சோ இங்க பாருங்க 3, 1. next 3, 3. next 3, 5. 4, 1. next 4, 3, 4, 5. ஓகேவா? சோ இது ரெண்டுத்துக்கு இடையில என்ன இருக்கு? இன்டர்செக்ஷன். அப்போ A into B இன்டர்செக்ஷன் C into D. சோ இது ரெண்டுத்துக்கு இடையில இன்டர்செக்ஷன் அப்படினா கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூலயும் பொதுவா இருக்குது மட்டும் எடுத்து எழுதணும்னு அர்த்தம். சோ இங்க 1, 2 இருக்கு, இங்க 1, 2 இல்ல. சோ அப்ப 3 தான் வரிசையில கரெக்ட்டா இருக்கும். 1, 2 இல்ல, 1, 3 இல்ல, 1, 5 இல்ல, 2, 2 இல்ல, 2, 3 அதுவும் வரல, 2, 5 அதுவும் வரல. 3, 2. 3, 2 இங்க இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3, 5. 3, 3, 3, 3, 5. சோ ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு?
3, 3, 3, 5. ஸோ ரெண்டுத்துலயும் இதுதான் காமனா இருக்கு. LHSம் RHS ஈக்குவலா இருக்கா பாருங்க. ஓகே, ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஓகே, புரியுதுங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.